பேசும் வார்த்தையில் போதை உண்டாக்குமே வாழும் மனப்படை அப்படி இருக்கு. நான் யார்? இது எந்த இடம்? இதுதான் சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலை கற்சிலை என பெயர் பெற்று சிறும் வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நானே இந்த ஊருக்கு 8 மணிக்கெல்லாம் என் பொண்ணான காலை எடுத்து வச்சுட்டேன். ஆனாலும் இந்த ஆம்பளைங்கெல்லாம் எங்கதான் போனாங்க அப்படின்னு ஒண்ணுமே தெரியலையே. இந்த ஊர்ல ஆம்பளை யாருமே கிடையாதா? ஒரு வாரம் சாப்பிடாம கூட இருந்துருவேன். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளைய பார்க்காம என்னால உயிர் வாழவே முடியாது. இந்த ஊர்ல யாராவது ஆம்பளை இருந்தா மட்டும் வாங்க. இல்ல அவரு தானே ஆம்பளை இந்த ஊர்ல. சரி சரி, ஆனாலும் இப்படி பிசி கொண்டு நிரம்புதுன்னு தெரியாது. இந்த வழியா யாராச்சும் வராங்களா பார்க்கலாம். Ladies and gentlemen, அமெரிக்காவில இருந்து வந்திருக்கிறேன். 1050 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டலாம். நானும் இந்த ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. இதுக்கு முன்ன பின்ன கரண்ட் ஆபீஸ் போய் கரண்ட் பில்லு கட்டின பழக்கம் கிடையாது. சரி, எப்படிதான் கட்டணும்? ஆன்லைன்ல செல்போனை யூஸ் பண்ணது கிடையாது. அதனால யூஸ் பண்ணது கிடையாது. ஏதோ ஒரு பாப்பா உள்ள உட்காந்து இருக்கிறாங்க. நீ கட்டாத கருத்து பிள்ளைங்களா? போராளே போராளே வசதியா இருந்தா போனாங்க. என்னது உங்க பேர் என்ன? நிலத்தையே இப்படி கிடைக்கிறீங்களா? எனக்கு என்னையா கேட்டீங்க? என்ன இல்லைங்க. ஆமா, என்னுடைய பெயர் என்ன தெரியணும். அப்படியா? அது வந்து வந்து அது வந்து வந்து அது வந்து வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வரும். ஐயோ டயர்டா ஆயிடுங்க. என்னங்க சொன்னீங்க? வர மாதிரி இது வாங்குங்க. என்னது? மாசம் ஒரு பணி, ஒரு அன்பு. சரிங்க, என்னுடைய பெயர் கேட்டீங்க. யுவர் நேம்? உங்க பேரே சொல்லுங்களே. சரிங்க, என்னுடைய பெயர் தான் கற்சிலை. கற்சிலை? ஆமா.
எஸ் மை நேம் இஸ் ஒசாமா பிள்ளையாடு. என்ன சொல்றீங்க? அடுத்த மாசம் அடுத்த மாசம் ஒசாமா பிள்ளையாடு. வைக்கிங்க. அமௌண்ட் ரெடி பண்ணியாச்சா? நான் தான் ரெடி பண்ணணுமா? வைக்கிட்டே இருக்கீங்களா? ஆமாங்க. மேடம் என்னங்க? மேடம் என்ன? அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வந்திருக்கேன். அமெரிக்காவா? ஆமாங்க. அங்க போலீஸ் தொல்லை அதிகமா இருக்கு. ஐயோ, அதனால இந்த நல்லூர்ல கரண்ட் பில் கட்டலான்னு வந்திருக்கிறேன். அப்படியா? சும்மா வரல. எனக்கு 1050 ரூபாய் பணம் எடுத்தாந்துக்கிறேன். என்னது? 1050? ஓமை இருக்கோ? மேடம் உங்களுக்கு வாயே அகலம் இருக்குதுன்னா வாழ போற இடம் சிறப்பாக இருக்கு. அப்படியா? சரி, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? கரண்ட் பில்ல கட்டலான்னு வந்திருக்கேன். அப்படியா? எங்கெங்கயோ சுத்தி பார்த்தேன். பாத்தீங்க? யாரும் இந்த பக்கம் தான் காட்டுறாங்க. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியல. தெரியல. உங்களுக்கு வழி தெரியுமா? எனக்கு மேடம் என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? சொல்லுங்க மேடம். நான் சொல்லட்டுமா? நீங்க அங்க சுத்தி கரெக்டா வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே கரண்ட் ஆபீஸ் இதுதான். கரண்ட் ஆபீஸே இதுதான். நான் கரண்ட் பில்ல இங்கதான் நான் கட்டணும். ஆமாங்க. கவுண்டர் இது உள்ளதானா இருக்குது. ஆமா. கவுண்டர் உள்ள கைய வச்சா கை மாட்டிக்காது. வாப்பல்லி இருக்கும். நார்மலா வாப்பல்ல இருக்கும். கவுண்டர் வாப்பல் இருக்கும். மேடம் எனக்குன்னா ஒரு நாள் சாப்பிட மாட்டீங்களா? அது டைம் ஆச்சுன்னா சாப்பிட்டு. சரி மேடம். எனக்கு கரெக்டா கரண்ட் ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க. ஆமா. நான் போய் லைன்ல நிக்கிறேன். நோ. வாங்க வாங்க. எங்க இன்னைக்கு இந்த கரண்ட் ஆபீஸ்ல முத கஸ்டமரே நீங்க தான். கஸ்டமரா? ஆமாங்க. கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? எனக்கு நாம சந்தேகமா இருக்குது. 1050 உஷா. சரி வாங்க உட்காருங்க. உட்காருங்க. எந்த ஆபீஸ்ல உட்கார வைக்கிறாங்க? பாருங்க, நீங்க வெகு தூரத்துல வந்திருக்கீங்க. கை வைக்காதீங்க மேடம். குளிர்ல ஒரு மாதிரியா ஆகுது. அப்படியா? சரிங்க, வெகு தூரத்துல வந்திருக்கீங்க. நீங்க பால் சாப்பிடுறீங்களா? பால் சாப்பிடுவா? சாப்பிடுறீங்களா? பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுக்காக இந்த குளிர்ல மிரண்டா சாப்பிடுறீங்களா? ஐயோ, மிரண்டாவா? ஆமாங்க. மேடம் நீ கேட்கறதுலயே நான் மிரண்டு போய்க்கிறேன் மேடம். எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க? கரண்ட் ஆபீஸ்ல ஆம்பளைங்க ஹெல்ப்பரா இருப்பாங்க. மட 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 மடன்னு கம்ப ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படி கம்பளை ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதான். இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆம்பளைங்க தான் ஏன் மேல ஏறுவாங்க. கம்பம் தாங்குங்களா? ஏன் மேல ஏறுவாங்க ஆம்பளைங்களா? ஏறினாலும் ஏறுவாங்க. ஏன் நம்மளுக்கு வம்பு? அப்படியே நான் கம்பம் ஏறுனா கூட உள்ள லெகின் பேண்ட் போட்டுக்கிட்டு மட 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 மடன்னு ஏறிடுவாங்க. மேடம் லெகின் பேண்ட்ங்களா? ஆமா. இந்த தொடியோட தொடியா போட்டுக்கிட்டு இருக்குமே. மேடம் என்னங்க? ஒருவேளை நீங்க லெகின் பேண்ட் போட்டதுல கம்ப ஏறினீங்கன்னா ஏறினா மேல ஏறின பிறகு பேண்ட் படாலுக்கு மேடம் சாக்கு உங்களுக்கு அடிக்க கீழே நின்று நாங்க மேல பாக்குறோம் பார். எங்களுக்கு நீங்க போட்டா எனக்குன்னா விநாயகர் பாத்துக்கணும் உட்காந்துங்கிறாரு. மேடம் கரண்ட் ஆபீஸ்ல சாப்பிடுறதுக்கு கொடுக்குறீங்க.
டெக்னாலஜி மாறிடுச்சு. ஓ இது கம்ப்யூட்டர் காலம். ஆமா மாறினாலும் மாறிட்டு இருக்கோம். உண்மைதான். எதனா எடுத்துன்னு வாங்க. ஜில்லுன்னு கொண்டு வரட்டுமா? இந்த பணியில சரி எடுத்துன்னு வாங்க. ஆகட்டும். இது ரெண்டுத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது கொஞ்சம் சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்கும்? இதா சின்னது வேணாவா? இது இது கலைக்கிறதுக்கா? என்ன மேடம் சொம்பு? சொம்புங்க. சொம்பு ரொம்ப அடி வைக்குத. புது சொம்பா? ஆமா புது சொம்பு நினைச்சுதாங்க அட்வான்ஸ் மொத்தம். இது ஏற்கனவே உத வாங்கின பழைய சொம்பு படிக்குது. காலத்துக்கு கொடுத்துருக்கு. இது என்ன இது? மோரு. எதை மோரு? இது உள்ள இது மோருங்க. மோர்றேன் மோர்றேன். இப்போ மோர்றப்பா. சரிங்க. என்ன மேடம்? எதுக்கு? உள்ள போறது. அங்க ஆட்டினா போகாது. மீன் கோயம்புனா போது கொடுங்க. மேடம் மேடம் நான் மோர் சாப்பிட்டோன்னா ஒரு முறை சொல்றீங்க. மேடம் கவுண்டர் ஓப்பன் ஆகுதா பாரு. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷம் வரைக்கும் தாங்காது. அது வரைக்கும் ஒரு பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? கரண்ட் ஆபீஸ்ல பாடணும்னா காலங்க மேடம் அப்படியா? மாமால பாடி போடும். எப்படி தெரியுமா? குடிமகனே மாமால 1050.
பணம் உன் பணம் பணம் என் பணம் என் பணம் உன் பணம் பணம் ஏ பணம் பணம் ஏ பணம் உன் பணம் உன் பணம் உன் பணம் 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 இருந்தால் கூட பணம் பணம் மேடம் 1050 ரூபாய் கவுண்டருக்குள்ள போச்சுங்களா போச்சு போன மாதிரி தெரியலையே உனக்கு எப்படி தெரியும் மேடம் எனக்கு நீங்க பணம் கொடுத்தீங்களா கொடுத்தேன் நான் கருப்பு உள்ள வச்சேனா அது உள்ள போச்சா போச்சா இல்ல பார்த்தா கரெக்டா போயிடுச்சு கரண்ட் ஆப்பா ஆமா ஒரு மட்டும் தான் சர்க்கிட் வருதுங்க கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் கிடையாதா அவுட் ஆப் சர்வீஸா ஆமா அப்ப கரண்ட் வந்த பிறகு பில்லு வாங்கி போறேன் மேடம் நான் இன்னைக்கு கடைசி இன்னைக்கு தான் போச்சு. டைம் ஆயிடுச்சு. பில்லா ஏய் டேய் நான் யாரு என்னன்னு தெரியாமலே என்னிடத்தில் வந்து 1100 இன்னைக்கு 1100 ரூபாய் கொடுத்து ஏமாந்தது நீ சரியா என் வாழ்க்கையில நான் ஏமாந்தாதான் சரி இதுக்கப்புறம் ஏமாந்துதாப்பா ஆகணும் அப்போ என்னோட ஓட்டிகளா என்ன கூட்டம் ஏமாத்துறதுக்கு சீ வாய மூடு இந்த 1100 ரூபாய் சொன்னடா என்ன பேசுற நீ தொடப்ப கட்ட பிஞ்சிரும் உனக்கு சரியா தொடப்பு கட்ட பிரிஞ்சால் ரெண்டாவது கட்டிக்கலாம் நம்ம பணம் கொடு மேடம் தர முடியாது பில்லாவது கொடுங்க டேய். மேடம் அடிக்க விட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் என்ன யாரை ஏமாத்தலான்னு பாக்குறேன் சீ வாய மூடு பார்த்தாரு உங்க அம்மா சைக்கிள் போட்டா ஏய் வாடா ஆம்பளை மேடம், வாடா மேடம். வாடா மேல கை வச்சாதவார் அம்மால லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திருப்பி உனக்கு எங்க அம்மாளுக்கு திரும்பிக்குமா ஆமாடா நான் எங்க உடுவுனே தெரியாதப்பா வாய மூடு டேய் நான் யார் தெரியுமா அனுப்பப்பா வாட்ஸ்அப்ல வீட்டுல காரி போயிட்டு என்ன நான் யார் தெரியுமா காசு இருந்தால் தான் காசு இருந்தால் தா இல்லை என்றால் சி இல்லை என்றால் சி தாசி தாசிடா தாசியா ஆமா தாசினா செவடியா தானே ஏய், ஐயோ செவடியா வீட்டுல 1050 ரூபாய் பணத்தை கட்டிட்டு என் பணம் போயிட்டாவா ஆமாடா. ஐயோ செவடியா மேடம் செவடியா மேடம் ஐயோ என்ன பண்ணலாம் ஒரு பீஸ் கையில பிடிக்க போடுவா என்ன பண்ணலாம் எனக்கு வந்து சம்பளத்துல நிறைய மரியாதை இருக்கு திருத்துறாத என் மரியாதை சரியா நான் கூட அமெரிக்காவில இருந்து வந்தேன் மேடம் மேடம் பணத்தை கொடுங்க மேடம் தர முடியாது ஐயோ ஹெல்ப்பர் பல்ப பிடிக்க போடுவான் ஏய், தர முடியாது போடா. உப்பு எரிஞ்சு மேடம் மேடம் எவ்வளோ பண்ணி போ எங்க அம்மாட்ட சொல்லுவான் போடியா மேடம் உன்னை புள்ள டேய் போத்தா வந்தாலும் தர முடியாது வேணா உங்க அப்பனை கூட்டு நான் தரேன் அப்பா செத்து போட்டு போட்டாரு போ எங்க போயிட்டாரு செத்து போட்டாரு சேத்பட போயிட்டாரு செத்து போட்டாரு தர முடியாதுல பில்லு வந்து உன அம்மா தருவாங்க பில்லு வேணுமா சரி உட்கார் தரேன் எப்படியா குத்துருவான்னு பாக்குறேன் ஏய், எப்படி தெரியுமா டேய் நாலான தாமரை ரொம்ப நாளாக தூங்குகிறேன்
கலவரம் இல்லை என இல்லறமே பாவோனா உள்ள நான் என்னன்னு தான் சொல்ல தாமரை ரொம்ப நாளாக தூங்கல மேடம் ஐவேசு புளியா மரம் மாதிரி நாமத்தை போட்டு வச்சுக்கிறியே. சரி முட்டி போடு. யாரு நீதான்டா. என்னம்மா முட்டி நான் ஏன் போடணும்? போடுறா. நான் என்ன தப்பு பண்ண முட்டி போட? முட்டி போட தான் பில்லு கொடுப்பேன். எத்தனை பேரை நான் முட்டி போட வச்சிருப்பேன். முட்டி அதெல்லாம் அப்போ அம்மா நான் வந்துட்டேன்ல போட்டு தான் வாங்கலாம். முட்டி போடுறா. ஐயோ கடவுளே நாங்களே வச்சுக்கணுமே கடவுளே உங்களை சேர்ந்துப்பா பேட்டியில சொல்லாதுக்கா. சரி நல்ல கூட முட்டி ஏந்துடுறேன். என்னைக்கு அறக்க போறாங்களோ கை நீட்டு பட்டிச்சான்னா ஒரு 50 ரூபாய் கைச்சுக்க ஏந்துடுறா. இதான் பில்லு எடுத்து போடு. இதுவாம்மா பில்லு? எந்த ஆபீஸ்லம்மா சொம்ப தராங்க பில்லுக்கு? மேடம் மேடம் என்னடா இதுவா பில்லு? இதுதான் பில்லு. எடுத்துக்கிட்டு போய் சொல்லு. 1050 ரூபாய் தேவையா ஒன்று தெரியாத கரண்ட் பில்லு கட்டி என் பணம் போய்தாவா விநாயகரே போய்தா ஓ ஸ்ரீனிவாசா கோதண்டராமா அன்பார்ந்த நமது நல்லூர் கிராம பொதுமக்களே, பாரி மாமா கோசம் பட்டாம்பூச்சி பாட்டு பாடியம்மா. மேடம் தேவையா மேடம்? அடுத்ததாக இந்த கலைதேவி நாடக மன்றத்திலே காமெடியாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை உள்ளம் கொண்ட தம்பி விக்கியை பாராட்டி, வாடா டேய் டேய் வாடா தம்பி விக்கி கூடு. நான் தானா? அருமை தம்பி விக்கியை பாராட்டி காலண்டரும் அப்புறம் நான் அருமை உள்ள கொண்ட ஒரு அன்பளிப்பு சிறப்பாக வழங்கி இருக்கிறார். நன்றி நன்றி நன்றி.
நன்றி. அடுத்ததாக எங்களை எல்லாம் அடித்து பேர் வாங்கி கொண்டிருக்கும் அதிரடி வில்லன் புலிவாய் சரவணன் சிங்கம் ஒண்ணு கூறப்பட்டது. அதற்கு நல்ல கங்கும் நன்ன பக்கும் டக்கும் பக்கும் 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 பக்கும். இதோ புலிவாய் சரவணன் வீட்டிலே அதிக துணிகள் இருப்பதால் எனக்கு கொடுத்து விடுவார் என்று நினைக்கிறேன். நன்றி நன்றி. இதோ ஐயா விருப்பப்பட்டார் என்பதற்காக ஓலை குருத்தோல காத்துல ஆடுதா, பனியில ஆடல, எதுவும் காத்துல தான் ஆடுதா. அதற்காக தாரத்தப்பட்டை அடிக்கக்கூடிய யுவராஜ் யுவஸ்ரீ என்று சொல்லக்கூடிய யுவராஜ் எங்கிருந்தாலும் மேடை அருகாமல் வரும்படி நீங்கள் விரும்பும் ஆடல பாடல் நிகழ்ச்சி இப்போ ஓலை குருத்தோல காத்துல ஆடுது. ஆடு அது எப்படி ஆடுதுன்னு பாக்குறேன். பணத்தை தர மாட்டேன்னு. பணம் இல்லாத போனா என் முன்னாடி சேர்க்க மாட்டான். இல்லாத போனா எதுலையும் வேலை போட்டு கொடுக்கலாம். வேலையா
என்கிட்ட என்னடா வேலை இருக்க போகுது? நான் மாதிரிக்கு எப்படியா வீட்டுல என்ன வேலை இருக்க போகுது? என்ன செய்யலாம்? டேய், உனக்கு வேலை வேணும் என்ன தெரியுமா தரேன்? என் வீட்டுல எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்க. அவங்கள ஒருவர் ஆளா தான் எல்லாத்தையும் உருவி தள்ளிட்டேன். ஒரு ஆளா 250 பேர் இருக்குமா? தெரியாது, கணக்கு எடுக்கணும். உள்ள அனுப்பி டோக்கன் போடணும், ஏற்பாடு செய்யுங்க. அப்படியா? இந்த வேலைக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் டாப்பர் மாமா வேலை. அவன் பணம் கட்டிக்கு எவ்வளவு முட்டு வேலை வாங்கலாம். 1050 ரூபாய் கட்டி டாப்பர் மாமா வேலை வாங்கிக்கிறப்ப ஒரு ரேட்டு நானும் சொல்லு. அப்படியா? சீக்கிரமா சொல்லட்டுமா? நல்ல பொண்ணு அந்த வயசுல குழந்தைங்களாம் அது மட்டும்தான்டா. அதை வந்து என் தம்பி படுத்துங்க நம்பர். அவனுக்கு பசங்களுக்குலாம் ஐயோ அவன் அண்ணன் போற டான்ஸ் சாமி வர டேய், அவங்களுக்குலாம் ஃப்ரீ சர்வீஸ். எப்போ நீனா பிரியா வந்து போயிருப்பா. அப்படியே கொஞ்சம் அந்த மாதிரி இருக்காங்க பத்தி அறியாத பசங்க மேல உட்காந்துங்கிறாங்கல்ல. ஐயோ வெக்கமாக்குறா ராஜா உங்களுக்கு. அவனை மாதிரி அறியாத பசங்களுக்கெல்லாம் 100 ரூபாய் இருந்தாலே போதும். 100 ரூபாய் தானா? ₹100 ரூபாயே போதும். அதுவே அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் வயசாகுது. ஆமா, அவங்களெல்லாம் 1000 ரூபாய் கிட்ட சேர்க்கவே கூடாதுடா. யார் யாவா தாத்தா காடி 1000 ரூபாய் போடுற ரேட்டு தூங்குறாங்களா விட்டுடுன்றாங்க அவங்க. ஏன் தெரியுமா? பத்தியா அவங்க வரத்தும் தெரியாது போறதும் தெரியாது. அவனுங்க மண் வருவானு அவனுக்கு மட்டும் போய் நேர்பானுங்க. இந்த வயசானுக்கு பாரு அப்படியே மாட்டி கிடப்பாடா. எப்பா கிழவன் காதல் தான் கிழக்க வெளுத்தாலும் விடாது. அப்புறம் சரி யாரு வராங்கன்னு பாக்குறேன். நண்பா சட்டி சுட்டாதாடா கை கட்டாதடா நெஞ்சு துட்டதடா பத்தி கட்டதடா ஐயோ என்ன வீடு நீ என்ன இங்க? நான் யாரை சந்திக்க வந்திருக்கிறேன்? எனது அந்தரங்க காதலை சந்திக்க வந்திருக்கிறேன். கச்சிலை கர்ற சிலை பையன் நம்மளுக்கு முன்னாடி கரண்ட் பிள்ளை கட்ட வந்துக்கிறான். நண்பா என் பிள்ளைய சேர்த்து வாங்கிட்டு எனக்கு வந்துட்டீங்களா? ஏன் உச்சி மண்டையில
அப்படியா? அந்த பிரஜைக்கு வைக்கிறது தலையா? தெரியாட்டி. நாட்டு இளவரசி இருக்கிற முத்தாளக்கே ஆமா. மாறன் ஆமா. இருவரும் என்னை அவமானப்படுத்தி என்ன சொல்றீங்க? அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்னங்க? வெட்கப்படுத்தி விட்டார்கள் என்னை மாபெரும் சபையில் என்னை பார்த்தது இளவரசி விட்டக்கா செருப்புக்கு சமம் ஐயோ! வேலைக்காரன் கூலிக்காரன் என்று அது அவர்களுக்கு இருக்கிறவன் மஞ்சள் நீராட்டி வளர்க்க போகிறது நான் என்ன செய்ய வேண்டும்? மஞ்சள் நீராட்டி விழா மரண விழாவாக இருக்க வேண்டும் எப்படிங்க? அது உன்னில் தான் இருக்கிறது. எப்படி? கூறுகிறேன் வாய்ப்படி இவ்வளவுதானா? ஆவது பெண்ணால் அழிவது பெண்ணால் சாவது பெண்ணால் சகலமே என்னாலுங்க. அது மட்டுமில்லை நாம இருவரும் அந்தரங்க காதலர்கள் உண்மைதானே? மன்னர் அரசவை நாம் இருவரும் அண்ணன் தங்கை போல் நடிக்க வேண்டும் இவ்வளவுதானே? நடித்துதான் இந்த நாட்டையே கைப்பற்ற வேண்டும் உடம்பு போகலாம்
ஏடி ஊர்வசி பீசன் ட்ரெஸ் ஊர்வசி பீசன் ட்ரெஸ் ஆமா உனது பெயர் நக்மா சிப்பா அவன் பேரு தானே இப்பதானே சொன்னேன். நக்மா நக்மா. ஏமா நிலங்கு வைக்கணும் யாரா வாங்கலாம் ஏண்டு ஒரு 5 பேர் எடுத்து கொண்டு வாசிக்கிறா போடா போற எறா ஐயோ 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 கோயில் வெளிய போது இன்னும் கைக்கு நடக்குது அம்மா வாங்கம்மா என்ன என்ன பார்த்தா பைக்கு என்ன நிலங்கு வைக்கத்தானே கூப்பிடுறான் கேட்டு வாங்க 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 ஏய் நிலவு வைத்த பெண்களுக்கு என்ன தர வேண்டாம் சொன்னா தானே வருவாங்க ஐயோ வாழைப்பாய தர ஒரு லட்டு வச்சு தர பிரேசுக்கு இன்னும் கூட தர வாங்க ஏது ஐயோ நிச்சயமா வாயில போய் ஏது வாங்கம்மா ஏய் அது மட்டும் இல்ல ஸ்வீட் வந்திருக்குது பாலாஜி ஸ்வீட் ஸ்டார் சுங்குவார் சத்திரம் வந்துக்குது ஆமாடா. அந்த டப்பாவாவது கண்ணில் காட்டுகிறாரு யாரும் வரமாட்டீங்க வரமாட்டீங்கல்ல யார் வீட்டுல வந்தா அந்த வீட்டுல வந்து யாரும் ஒரு மனுஷாங்க வந்து அது கூட சீரா ஏய் அவ வர மாட்டா நீ வைடி சரி யார வரவில்லை வாடா நக்மா. நீயே வைடி. நீதான் வைக்கணும். உனக்கு வைக்க தெரியுமா நீ வச்சாதான் நல்லா இருக்கும் மாடி பார்த்தா இப்ப சளிக்கு வந்து வைக்க தெரியுமா நான் வச்சு ஒன்னும் பாக்கல யாருக்குமே தெரியல நீ வேணல எல்லாம் தூங்கட்டும் உன்னை மட்டும் எழுப்பிட்டு நான் வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அது எப்பவுமே நடக்காது சீரா நடக்கடா சீரா எப்பவுமே நடக்காதா அப்படியே பயந்துட்டேன் நானு திடீர்னு சீக்கிரம் வை. இந்த மச்சான் மாட்டிக்கிறேன் ஏய் மச்சான் சீக்கிரம் கைதியா கடைசி வரைக்கும் வர மாட்டீங்கல்ல நீங்க நான் ஊட்ட பாய வச்சு வந்துருவீங்க வா ஏய், அவகிட்ட இல்லாத பொருளை அவுத்து போட சொல்றீங்க. இருக்குதா பாத்தியா பல்லு? பல்லு இருக்குதா பாத்தியா? பால் பைய முளைக்குது சிங்கார வேலை தேவா ஒரு மங்களகரமா செய்யறேன்
பொம்பளை தானே நீ பொம்பளை தானே இவன் புடிச்சு வச்சுக்கிட்டா நீங்க தான் ஷோ போல கையில வாட்ச் கட்டிக்கிற பொம்பளே நீ பொம்பளை வாட்ச் கட்ட மாட்டாங்க இந்த பார் நல்லா தடிப்பாரு எதிர்பார்க்காரு நிறுவனக்காரா சிறப்பான நாட்டியம் உன் பேர் என்ன? என் பேர் தான் வந்து 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 பால்வழி டீச்சர் ஏய், என் பேர் தான் ஜில்லு. எதனா புடிச்சுக்கணும் போலாம் என் பேர் ஜில்லுன்னு சொல்லு. ஏண்டா என் பேர் என்ன தெரியுமா என்னம்மா ஏண்டா முட்டி போடாதேன்னு எத்தனை வாட்டி பிதா படி சுத்தாமின்னு ஏய் என் பேர் தான் கல்பனா என்னத்தா கல்பனா என்னத்த கல்பனா கல்பனாவா உண்மைதான் உன் பேருமா சுமதிடா சுமதி சொல்லுடா. சுந்தரமான பேர் ஆமா நீதான் பெண்மை உணர்ந்திருக்கிறார் அப்படியா அவர்கள்லாம் உணரவில்லை ஏச்சி அவங்க எல்லாம் உணர்ந்துட்டாங்க ஆனா வெளியே காட்டாம இருக்கிறாங்க நீ காட்டிட்டியா நான் இப்பதான் உணர்ந்திருக்கிறேன்டா இந்த காலத்துல கூட இந்த பப்பு வச்சு பின்னாடி உணர்ந்துக்கிறான். உணர்ந்துட்டு இருக்கா பின்னாடி சீக்கிரம் மாட்டி வான வேண்டும் சும்மா தே யாருடா இது? சமாதி இல்ல விளையாடு
நாட்டியம் பாப்போம். ஏன்? இதுவா நாட்டியம்? டேய், சேத்துல போக்கு நடக்குது. இதுவா நாட்டியம்? நீ அருமையா நடக்கிறியா? இதை விட சிறப்பான நாட்டியம். இதை விட சிறப்பான நாட்டியம். கைவசம் இருக்கிறது. எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். தங்கியா? நான் பார்த்ததே கிடையாது. நான் பார்க்க போகிறாய். நாட்டியம் சிறப்பாக சிறப்பாக இருக்கும். நினைக்கிறேன். இங்குதான் நீ நாட்டியமாக வேண்டும். அப்படியா? இருக்கிறார் பார்த்தாயா? இவர்கள் இருவரும் தான் என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். இவர்களை சும்மா விடக்கூடாது. நாட்டியல வந்து முத்தாடுகே வாழ்க்கையில் சந்தோஷமே பார்க்க கூடாது. கேட்கிறது உடனே இருக்கிறது. சென்று வரட்டுமா? வருகிறேன். வணக்கம் சொல்லு. சரி, அவன் தங்கின் பெயர் என்ன? கச்சிலை. நாட்டியம் சிறப்பாக இருக்கும். ஆகட்டும் பார்க்கலாம். தர போகிறாய். வா. இளவரசி அம்மா, என்னை வாழ்த்துங்கள் அம்மா. வாழ்க வாழ்க. இளவரசரி, நாங்களும் என்னை வாழ்த்துங்கள். வாழ்க வாழ்க நலமோடு இருக்க வேண்டும். நாட்டியம் தானே? காதல் கடிதம்